நான் ஸ்கூல் படிக்கும்போது சார், எங்கள் ஸ்கூல் வந்து சென்டர் சிஏ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு. நாங்கள் முடிச்சுட்டு மதியானம் போகும்போது உள்ளே வர்றவங்க எல்லாருமே 35+ நியரிங் ஆமா. 40 அப்படி இருப்பாங்க. ஆஃபீஸ் காலில் இருப்பாங்க, லேப்டாப்பில் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரெஷரோட ஆஃபீஸ் ப்ரெஷர் இருக்குன்ட்டு. இப்போவுமே வந்து அவ்வளோ டைம் எடுக்குதா? இல்லை கொஞ்சம் ஏர்லியாக கிளியர் பண்ணுறாங்களா? சிச்சுவேஷன் எப்படி மாறி இருக்கு? இப்போல்லாம் ஃபுல்லாக மாறி போச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் நீங்கள் பெரிய ஆட்களை பார்ப்பீங்க. ரொம்ப சின்ன பசங்க தான். இந்த 12 18 19 வயசு 20 வயசு பசங்களை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 12th முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 12th முடிச்ச உடனே இப்போ மார்ச் மாதம் முடிக்கிறாங்கன்னா மே மாதமே அவங்க எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால வந்து அந்த காலம்லாம் இப்போ கொஞ்சம் மலையேறிடுச்சு. அந்த 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 இது வந்து எப்படின்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் லேட்டாக ஜாயின் பண்ணவங்க தான் அந்த வயசில் எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. அதனால வந்து இப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. நான் திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க, ஒரே கோர்ஸ் பண்ணாமல் 2-3 விஷயங்கள் நம்மளால சேர்ந்து பண்ண முடியும். நமக்கு அதுக்கு உண்டான புரிதல் நிறைய மக்களுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. அந்த புரிதல் கொண்டுட்டு வந்தாலே பாதி வேலைகள் முடிஞ்சிடும் சார் நான். ஓகே, சிஏ ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கோர்ஸ். நீங்கள் அதோடைய ப்ரோஸ் எல்லாமே சொன்னீங்க. எனக்கு வந்து சிஏ மாதிரியே ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஆனால் சிஏ கிடையாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஜாப் ப்ரொஃபைல், அதுக்கு ஈக்குவலண்ட்டான கெரியர் க்ரோத் அது இருக்கணும். அப்படின்னா அப்படி கோர்ஸ் இருக்கா? அதாவது நீங்க சிஏக்கு ஈக்குவலண்டான கோர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு லெவல் கீழே அது மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வந்து சார் நான் ஒன்னே சொல்கிறேன், நீங்கள் சிஏவாகவே இருந்தால் கூட அதை விட பெரிய பொசிஷனில் சாதாரண கிராஜுவேட்ஸ் எம்பிஎஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அதை வந்து உங்களுடைய திறமையை பொறுத்து வந்துடலாம். அது உங்களுடைய திறமை தான் மெயின். நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, திறமை மட்டும்தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். அது வந்து ஃபஸ்ட்டு நான் கிளாரிட்டி கொடுத்துறேன்.